கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். சங்கீதம் 25:8 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். உத்தமமான வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மையை வழங்குகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். சங்கீதம் 18:30, சங்கீதம் 33:4 வாசிக்கிறோம். அவருடைய வழி வார்த்தைகள் உத்தமமானது என்று. கர்த்தருடைய வழிகளும் அவருடைய வார்த்தைகளும் உத்தமமாய் இருக்கிறது. சங்கீதம் 101:2 வாசிக்கிறோம். உத்தம வழியிலே விவேகமாய் நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இறுதித்தோடு நடந்து கொள்வேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றிலும் எப்போதும் உத்தம இறுதியத்தோடு நடந்து கொள்ளும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். 2 சாமுவேல் 22:26 வாசிக்கிறோம். உத்தமனுக்கு அவர் உத்தமராக இருக்கிறார் என்று. நாம் உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உத்தமராய் இருக்கிறார். யோபு 8:20 வாசிக்கிறோம். நாம் உத்தமர்களாய் இருக்கும்போது அவர் நம்மை வெறுக்கிறதில்லை. நீதிமொழிகள் 28:10 வாசிக்கிறோம். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள் என்று. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை சுதந்தரித்து கொள்ள நாம் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும். என்னாகும் 14:24 வாசிக்கிறோம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்க்கும்படி போன 12 பேரில் 11 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். காலேப் நாம் உடனே அதை சுதந்தரித்துக் கொள்வோம் என்று காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காலேப் வேறே ஆவிய உடையவனாய் இருந்தான். அவன் உத்தமமாய் தேவனை பின்பற்றினான், உத்தமமான வழியிலே நடந்தான். காலேப் நன்மையை சுதந்தரித்து கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை உத்தமமாய் பின்பற்றும் போது அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். சங்கீதம் 119:1 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று. நாம் அவருடைய வேதத்தின்படி நடக்கும்போது நாம் உத்தமர்களாய் இருக்கிறோம். யோபு 31:6 வாசிக்கிறோம். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக என்று. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உத்தமத்தை தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். நாம் உத்தமர்களாய் இருக்கும்போது அவரை நேசிப்போம். நாம் உத்தமமாய் நடக்கும்போது பத்திரமாய் நடக்கிறோம். நாம் உத்தமமாய் நடக்கும்போது அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். உபாகமம் 18:13 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.